ஆராய்ச்சி பண்றான்? இந்த ஆண்கள் வந்து அந்த அந்த தோலை வெட்டி எரியல என்று சொன்னா அது உள்ளதான் எல்லா கிருமிகளும் கூடிக்கொண்டு இருக்கும். அது வந்து அதனுடைய குடும்ப வாழ்க்கை ஈடுபடும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவிக்கொள்ளும் என்று இப்ப கண்டுபிடித்து கண்டிப்பாக சுன்னத்து செய்யணும் இப்படின்னு உலக நாடுகள் ஐநாவுல இருந்து எல்லாமே. நம்ம ஜெயலலிதா சென்ற முறை முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு உத்தரவு போட்டாங்க. என்ன உத்தரவு போட்டாங்க? தொட்டில் குழந்தை திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அதாவது பிள்ளையை பெற்றுட்டு போட்டு போற தாய்மார்கள் இருக்காங்கல்ல, தப்பான முறையில் பெற்றுட்டோ அல்லது வளர்க்க முடியாமலையோ ஆஸ்பத்திரியில் விட்டு ஓடி போயிருவாங்க. இன்னைக்கு கூட பேப்பர்ல ஒன்று போட்டிருக்காங்க, பிள்ளை விட்டு அம்மா ஓடி போச்சுன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஓடி போற பிள்ளைகள்லாம் அரசு தொட்டில் வைத்து அதுல கொண்டு சேர்த்து விட்டுருவாங்க. அப்ப ஜெயலலிதா உத்தரவு போட்டாங்க, அரசு தொட்டில சேர்க்கிற பிள்ளைகள் எல்லாம் சுன்னத்து பண்ணி விடுங்கள், எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யார் உத்தரவு போட்டா? ஜெயலலிதா உத்தரவு போடுற பாக்குறோம். அப்ப இஸ்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. இன்னைக்கு உலகமெல்லாம் சேர்ந்து என்ன செய்யறான்? இன்னைக்கு அரபு, இன்னைக்கு பாருங்க, அரபு நாட்டில் வந்து அதிகமான பேர் மேக்சிமம் வந்து அதிகமான மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தான் எல்லாருமே. அரபு நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தர் 2 மனைவி 3 மனைவின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அதிகமான பெண்களோட குடும்ப வாழ்க்கை நடத்துற அவனுக்கு எய்ட்ஸை காணாம். அவனுக்கு எய்ட்ஸ் வர காணாம். வர்றான்னு என்ன செய்யணும்? அவனுக்குள்ள வரணும். அவனுக்கு அரபு நாட்டில் எய்ட்ஸே இல்லை. ஆப்பிரிக்கா முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஆப்பிரிக்கா நாடுகள்ல என்ன இல்ல? எய்ட்ஸ் கிடையாது. அதை வச்சு ஆராய்ச்சி ஆரம்பிக்கிறான். இது என்னடா இது? நம்மளை விட இங்க நல்லா என்ஜாய் பண்றாங்க, இவங்களுக்கு எய்ட்ஸ் வர மாட்டேங்குது, நமக்கு மட்டும் வர்றது என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுதுதான் மேற்ற இதெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சுன்னத்து பண்ணாததுனால் உலகத்துக்கு கிடைச்ச நீ ஏண்டா போட்டு ஆணுரை அணிங்கள்லாம் சொல்லி தெரியுற, எல்லாரும் சுன்னத்து பண்ணு இப்ப சொல்லு. உலகம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இவனும் திரும்பி பார்ப்பான். இந்தியாவில் என்ன செய்வான்? கண்டிப்பா திரும்பி பார்ப்பான், உத்தரவு போடுவான். காண்டம் பயன்படுத்தலாம் போயிடும், கூடிய சீக்கிரம் வரும். ஏன் வந்து கொண்டே இருக்கிறது? இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக இங்க நம்ம நாட்டிலே ஒண்ணு ஒண்ணா கொண்டு வர்றாங்க. இப்ப கல்யாணம் பண்றாங்க, விவாகரத்து பிடிக்கல, புருஷனுக்கு பொண்டாட்டி பிடிக்கல, பொண்டாட்டிக்கு புருஷன் பிடிக்கலன்னு வைங்க, கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போனா எப்ப விவாகரத்து கிடைக்கும்? இழுத்துருவாங்க 5 வருஷம். கல்யாணம் பண்ணி பிடிக்கிறேன்னா சட்டு பொண்ணு முடிச்சா அவ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவா, இவங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவான்னு சரி பிடிக்கலன்னு ஆயிடுச்சு. அப்ப லேசா இருக்கணுமா இல்லையா? இவங்க போட்டு இழுத்தடிக்கிறத பார்த்துட்டு இப்ப என்ன நடக்குது? முஸ்லீம்கிட்ட கிடையாது. ஏன்? நமக்கு ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் விவாகரத்து லேசா இருக்கிறது. நம்ம சட்டப்படி நம்ம செஞ்சு கொண்டால் இந்திய அரசாங்கம் தலையிட முடியாது. ஏன்? நமக்கு பர்சனல்லா இருக்கு, முஸ்லீம் பர்சனல்லா நமக்கு தனி சட்டம் இருக்கிறது. இதன் அடிப்படையில் ஒரு பெண்ணுக்கு புருஷனை பிடிக்கலையா விசாரிப்போம், நியாயமான காரணம் செய்வோம், நிந்தனையா பண்ணி நிந்தனையா முடிச்சு விட்டுருவோம். ஆணுக்கு பிடிக்கலையா விசாரிச்சு பார்ப்போம், சேர்த்து வச்சா வில்லங்கமா போயிடும், ஆபத்தா போயிடும், உசோட வாழட்டும்னு விட்டுருவோம். இது வேணாம், நாங்க கோர்ட்ல வச்சு பார்க்கணும்னு சொன்னாங்களா 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் ஆகுது. அதுக்கு இடையில என்னன்னா ரிசல்ட்டுகள் வருது. என்ன ரிசல்ட் வருது? வந்து பொண்டாட்டி வந்து கள்ளக்காதலனோட சேர்ந்து புருஷனை கொலை பண்ணா அப்படின்னு வருது. இந்த மாதிரியான செய்திகள் எக்கச்சக்கமா வருது. அதே மாதிரி பொம்பளையில தீ வச்சு கொளுத்திட்டு ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவுண்டு நியூஸ்கள் அதிகமா வருது. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு நிபுணர்கள் குழு, இந்தியாவில் உள்ள நிபுணர் குழு வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. என்ன ஆராய்ச்சி பண்றாங்க? இது ஏன் இப்படி நடக்குது? ஒரு புருஷன் கணவன் ஒருத்தர் இருக்கிறான், அவனை வந்து இன்னொருத்தரோட சேர்ந்துக்கிட்டு இந்த பொம்பளை ஏன் கொள்றா? பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறா, அவளை இதுக்கு இவனே தீ வச்சு கொளுத்துறான் என்று இவர்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன செய்ய வருதுன்னா, விவாகரத்தை லேட்டாக்குற காரணத்தினால், விவாகரத்தை கஷ்டமாக்குகிற காரணத்தினால், விவாகரத்துக்கு 5 வருஷம் 4 வருஷம் காத்திருக்கணும் சொல்ற காரணத்தினால், எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்? போட்டு சொல்லிட்டா முடிஞ்ச விஷயம். போய் 5 வருஷத்துக்கு விவாகரத்து வாங்குறத விட இன்னைக்கே புருஷனை காலி பண்ணிட்டா அவனோட வாழ்ந்துட்டு இருக்கலாம். இன்னைக்கே பொண்டாட்டி காலி பண்ணிவிட்டா வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம். கோர்ட்ல போய் இருக்கிற 5 வருஷம் அது ஒரு தேவை தானே. ஒரு மனிதன் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உடல் ரீதியாக ஒரு தேவை இருக்கிறது. பசிச்சா சாப்பிடணும். அப்ப உடல் ரீதியான ஒரு தேவை இருக்கும் பொழுது 5 வருஷம் வரைக்கும் சும்மா இருந்தா எப்படி இருப்பான்? எப்படி இருப்பா? ஒரு பொம்பளை தான் எப்படி இருப்பா? ஒரு ஆம்பளை தான் எப்படி இருப்பான்? அப்ப விவாகரத்துன்னு போட்டு 2 பேருக்கும் பிடிக்கல, பிரிஞ்சுட்டாங்கன்னு ஆயிடுச்சு. பிரிஞ்சுட்டாங்கன்னா நீ ஒருத்தையை பார்த்துக்க, நீ ஒருத்தனை பார்த்துக்கன்னு விட்டுருணும்ல. சிறிய திறந்து விட்டாதானே தப்பு நடக்காது. இவன் என்ன பண்றான்? அதெல்லாம் கிடையாது, பிரிஞ்சுகிறி, ஆனா நீனு கல்யாணம் பண்ணக்கூடாது, நீனு பண்ணக்கூடாது, நீ புருஷன் தான், நீ பொண்டாட்டி தான், நான் எப்ப தீர்ப்பளிப்பேன் அப்பதான் நீங்க பிரிவீங்கன்னு சொன்னா 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் கடைசியில கள்ளக்காதல் பெருகி போய் கலாச்சார சீரழி நாசமா போனவுடனே இப்ப என்ன பண்றாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு மசோதா தயாரிச்சிருக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்தில் ஒரு மசோதா. என்ன மசோதா? இனிமேல் விவாகரத்தை வந்து தாமதப்படுத்தாமல் சீக்கிரமாக கொடுக்க வேண்டும்
விரைந்து விவாகரத்து கொடுப்பதற்கு ஏற்ற வகையில் சட்டங்களை மாற்ற. நம்ம இதை காட்டு மிராண்டி தனம்டாங்க. முதல்ல முஸ்லீம்ல உள்ள விவாகரத்து சட்டத்தை காட்டு மிராண்டின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப மத்திய அரசாங்கத்தில் இந்த படிச்ச அதிகாரிகள்லாம் ஒன்னா கூடி நிலைமையில ஆராய்ச்சி பண்ணி விவாகரத்து சட்டம் கஷ்டமா இருக்கவே கூடாது, லேசா இருக்கணும், பிடிக்கலையா 3 மாசத்துல விசாரிச்சு எஸ் ஒன்று அடிச்சு தட்டி விட்டுருணும், இல்லைன்னா பஞ்சாயத்து வரும், பெரிய விபரீதமாயிரும், கொலை நடக்கும், இவன் அவளை கொள்ளுவான், அவளை இவனை கொண்டுவா, இது மாதிரி நடக்கும்னு கண்டுபிடிச்சி இப்ப என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து விவாகரத்து பெட்டிஷன் போட்டாங்கன்னா உடனே கொடுத்துவிடு. அதுல இப்படி சில எல்லாத்தையுமே எப்படி எப்படிலாம் லைட் பண்ணணும் அது மாதிரி பண்ணி சீக்கிரமா விவாகரத்து பண்ணணும். இது எதுக்கு சொல்றான், எப்ப சொல்றான், இதை கண்டுபிடிக்க 1400 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 1400 வருஷத்துக்கு நம்ம சொல்லிவிட்டோம். 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி இப்படி செஞ்சாதாண்டா சரியா வரும் நம்ம சொல்றோம். அப்ப நம்மள கிறுக்கண்டாங்க, பெண்களுக்கு கொடுமை பண்றாங்க. இப்ப என்ன பார்த்தா திரும்பி பாக்குறாங்க, நம்ம இப்படி வந்துட்டு நிறைய அநியாயம் நடந்துகிட்டே இருக்குது. இங்கிட்டு திரும்பி பார்த்தா ஒரு முஸ்லீம் பொம்பளை சாக மாட்டேங்கிறாள, முஸ்லீம் பொம்பளை கள்ளக்காரன் சேர்ந்துட்டு புருஷனை கொல்ல மாட்டேங்கிறாள, முஸ்லீம் நடக்குதா? முஸ்லீம் பொம்பளை ஒரு கள்ள புருஷனை வச்சுக்கிட்டு புருஷனை கொள்றாளா? ஏன் கொல்ல மாட்டா? விவாகரத்து பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிருவான. அப்படி ஒருத்தனை விரும்பினா கூட நீ எனக்கு வேணாம் முறைப்படி ரத்து பண்ணிவிட்டு முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிடுவா. அந்த வாய்ப்பு இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கும்போது இவங்கள்ட்ட இதெல்லாம் இல்லாம இருக்குது, நம்மள்ட்ட மட்டும் தானே ஜாஸ்தியா இருக்குன்னு இப்ப கூட அனுபவிச்சு பார்த்துட்டு இப்ப இதான் சரிங்கிறாங்க. அப்ப திரும்பி பார்க்கிற காரணம் வழங்குதா, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சட்டமும் இன்னைக்கு எல்லாம் திரும்பி திரும்பி இதான் வேணும்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி இந்த பெண்கள் விஷயத்தை எடுத்துக்கணும். பெரும்பாலும் இந்த பொம்பளை மேட்டரை வச்சுதான் இஸ்லாத்தை கொச்சப்படுத்துவாங்க. அடிமையாக்கி வைத்திருக்கிறது, உரிமையை பறிக்கிறது, பெண்களுக்கு எந்த விதமான ஆடை சுதந்திரம் இல்ல, இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போட விட மாட்டேங்குது, போத்திக்கிட்டு போக சொல்லுகிறது, இதெல்லாம் நியாயமா அப்படியா இப்படியான்னு கேட்டாங்களா? நாடு பூரா பார்க்க போக்குறாங்க, ரிசல்ட்டை பாக்குறாங்க, அவன் வீட்டுல பஞ்சாயத்து நடக்குதா பாக்குறாங்க, அவனே பாதிக்கப்படுறான. இந்த மாதிரியான அந்த கட்டற்ற சுதந்திரம்ங்கிற பேர்ல பெண்கள் கண்ணா பின்னாண்டு அசிங்கமாக ஆடை அணிகிற காரணத்தினால் என்னவெல்லாம் ஏற்படுகிறது என்பதை அவன் வீட்டுக்குள்ளேயே நடந்த பிறகு இப்ப அப்படியே மாறி வேற பேச்சு பேசுறான். என்ன பேசுறான்? ஹரியானாவுல உத்தரவு போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம சொன்னோம் இந்த பெண்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்களா இருக்கிறார்கள், அவர்களை ஆண்கள் ஒரு கவர்ச்சியாக பார்த்தார்களே ஆனால் தப்பு நடக்க வழி இருக்கிறது, கற்பழிப்பு வரைக்கும் போயிடும், அவ சாட்சி சொல்லக்கூடாதுன்னு அவளை கொலையும் பண்ணிவிடுவான். அதனால இஸ்லாம் இந்த மாதிரி கண்ணியமான ஆடை அணிய சொல்லுகிறது நம்ம சொல்லும் போது கிருக்கண்டாங்க. இப்ப ஹரியானா அரசாங்கத்தில் உத்தரவு போட்டிருக்கா, கவர்ச்சியான ஆடை டிஷர்ட் அணிந்து கொண்டு பெண்கள் வேலைக்கு வரக்கூடாது, பொது இடங்களுக்கு வரக்கூடாது. ஏன் டிஷர்ட் மட்டும் போட்ட வாட்டுக்கு வர்றான். அப்ப டிஷர்ட் மாத்திரம் போட்டுட்டு வரும்போது அது ஒரு ஆணை என்ன செய்கிறது, தவறாக பார்ப்பதற்கு தூண்டுகிறது. யார்? ஹரியானா இந்தியாவில் ஒரு மாநிலம் தான், அவன் தான் சட்டம் போடுறான். அதே மாதிரி பெங்களூர்ல உள்ள கமிஷனர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவர் இந்த ஸ்கார்ப் மாதிரி தலையில ஒரு துணியை போட்டு இந்த மார்பகங்கள்லாம் தெரியாத அளவுக்கு இறக்கமா போடுறதுக்கு ஒரு துணியை போலீஸை ரெடி பண்ணி இதை காட்சிக்கு வச்சு இந்த மாதிரி போட்டுட்டு வெளியே போங்க, செயின் பறிப்பு நடக்காது, செயின் திருட்டுக்கு தான் காரணம், செயின் திருடுறால கழுத்துல காரணம் என்ன, போட்டு திறந்து போட்டு போறிய அத்துட்டு ஓடி போயிடுறான். இப்ப தலையில இருந்து இது வரைக்கும் அவன் செயினை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து சொல்றான், அவன் மேட்ரு வேற இருக்காது, அவனுக்கு தெரியல. அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த செயின் திருட்டில் தப்பிக்க வேண்டுமானால் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு போ. முஸ்லீம் பொம்பளையுடைய கழுத்துல என்னத்தை அறுத்துட்டு போனான்னு பேப்பர்ல வந்திருக்குதா? பெண்ணு ஓடிக்கொண்டு போன பொம்பளை கழுத்துல செயின் அறுத்துட்டான்னு சொல்லி பாத்திமா ஆயிஷாவா காணாம். அப்படி ஏதாவது பாத்திமா ஆயிஷாவா இருந்தா அது இந்த முறையை பேணாத ஒரு பொம்பளையா இருக்கணும். அதாவது சாதாரண அவங்க மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்ட ஒரு ஆயிஷாக்கு வேண்டால் நடந்திருக்குமே தவிர இஸ்லாம் சொல்லக்கூடிய மாதிரி இருந்தால் இது நடக்காதுன்னு சொல்லி கமிஷனர் மாடல் கொடுத்து இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க, இல்லாட்டி எங்களை குறை சொல்லக்கூடாதுங்க. போலீஸ் தடுக்கணும், ஏழப்பாங்கிறான். நீ பாட்டு மெனிக்கிட்டு காலத்தில் போட்டு அதுக்கு தான் போவான். ஒவ்வொரு ஆளுக்கு பின்னாடி 2 போலீஸா போட முடியும். இருக்கிற போலீஸ் 50 பேருக்கு நாங்க ஆளுக்கு 2 பேர் போடுற அளவுக்கு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கறான். அது மாதிரி டெல்லி போலீஸ் கமிஷனர் சொல்றாங்க, டெல்லி கமிஷனர் உத்தரவு போடுறாரு, இரவு 8 மணிக்கு மேல பெண்களை எந்த வேலையிலும் சேர்க்கக்கூடாது. இரவுல வேலைக்கு போற காரணத்தினால் பல விபரீதங்கள் நடக்குதுங்கிறான். அதாவது இஸ்லாம் சொன்னதுதான், அது கொஞ்சம் கொஞ்சமா வர்றாங்க. சுதந்திரம் இப்ப சுதந்திரம் எங்க போச்சு? அப்ப எதெல்லாம் சுதந்திரம்னு சொன்னானோ அதெல்லாம் மாறிக்கிட்டு வருது, இவங்களா பண்றாங்க. அதே மாதிரி இஸ்லாம் முஸ்லீம் 2 கல்யாணம் பண்றான், 3 கல்யாணம் பண்றான்னு சொல்லி நம்ம அப்படி பண்றதா இல்ல, அப்படி சொல்லி தெரிஞ்சாங்க. இப்ப என்ன பண்றான், அப்பாட்டிக்கு நீ ஜீவனாம்சம் கொடுக்குறான் சுப்ரீம் கோர்ட்ல. அப்ப 2 கல்யாணம் ஒத்துக்கதான் அர்த்தம். இப்படி இஸ்லாம் என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதெல்லாம் சரிங்கிற நோக்கி உலகம் எல்லாம் தீர்ப்பு வழங்கி கொண்டிருக்கிற காட்சி எல்லாம் பார்க்கிறோம். அப்ப இஸ்லாம் எதனால் உலகம் திரும்பி பார்க்கிறது என்று சொன்னால்
அதனுடைய கொள்கை தெளிவாக இருக்கிறது, அதனுடைய சட்டதிட்டங்கள் உடைக்க முடியாமல் இருக்கிறது. எந்த ஒரு சட்டத்தையாவது எடுத்து இது காட்டுமிராணித்தனம் சொல்ல முடியுமா? இந்த குற்றவியல் சட்டம், திருநா கையை வெட்டுறது, கொலைக்கு கொலை, இதெல்லாம் காட்டுமிராணித்தனம் சொன்னாங்க. இப்ப தேசிய மகளிர் கமிஷன் தலைவி ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா போய் சிதம்பரத்தை சந்திச்சு இந்த கற்பழிப்புக்கு கொடுக்கிற தண்டனை பத்தாது, இஸ்லாமிய நாட்டில் கொடுக்குற போட்டு தள்ளிருங்க. யாரு? பெண் சுதந்திரம் பேசுறவங்க சொல்றாங்க கடுமையான சட்டம்னாங்க. இது அளவுக்கு மீறி எல்லை மீறி போகும் பொழுது இதை செய்யுங்க. யாரு கேட்கிறா? சுதந்திரம் பேசுறவங்க தான் இதையும் கேட்கிறார்கள். நம்ம மதுரை ஆதீனம் இருக்காரு, நித்யானந்தா புகழ் மதுரை ஆதீனம், அவர் சொன்னாரு குற்றங்களுக்கு இஸ்லாமிய சட்டத்தை அமுல்படுத்தினா தான் இந்த நாட்டில் குற்றம் குறையுமே தவிர உங்களுடைய இந்த மாதிரி சட்டத்தை வைத்துக் கொண்டெல்லாம் குற்றத்தை குறைக்க முடியாதுன்னு சொன்னாரு. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நீதிபதி சிறுமியை கொலை செஞ்சு சீரழிச்சு கொலை பண்ணிவிட்டான். அவன் நீதிபதி என்ன செய்யறாரு? தீர்ப்பளிக்கிறார். என்ன தீர்ப்பளிக்கிறாரு? இவனுக்கு இத்தனை ஆண்டு ஆயுள் தண்டனை ஒரு நம்பர் போடுறாரு. போட்டு சொல்றாரு, நான் வேதனையோட புலம்பலாக நான் சொல்கிறேன். என்ன சொல்றேன்? இந்த நாட்டில் உள்ள சட்டத்துப்படி இதான் கொடுக்க இயலும், பத்தாது. இவன் செஞ்சதுக்கு தண்டனை என் மனசாட்சிப்படி கொடுப்பதாக இருந்தால் நான் கொடுக்க இயலாது. நம்ம நாட்டில் பேப்பர்ல தான் இருக்கிறது. இந்த சட்டம் போதுமானதா இல்லை. சிறுமியை சீரழிச்சு நாசமாக்கி இருக்கிறான், அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிற அளவுக்கு என்ன இல்லை, நம்ம நாட்டில் சட்டம் இல்லை. சட்டம் இந்த குற்றத்துக்கு இதுன்னு எழுதி வைத்திருக்கிறார்கள். இது பத்தாது, இது திருத்தணும். ஆனா என்னால முடியாது, சட்டப்படி தான் கொடுக்க முடியும். சட்ட புஸ்தகத்தில் இருக்கிறத தான் கொடுக்க முடியும். யார் சொல்றா? இதுதானடா 1400 வருஷம் நாங்க சொல்லிட்டு தெரியுறோம். நீ என்ன உலக அளவுக்கு கண்டுபிடிக்கிற? 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி பல்லுக்கு பல்லு, உயிருக்கு உயிர், கற்பழித்தால் மரண தண்டனை, திருநா கையை வெட்டி தள்ளு, இந்த மாதிரி கடுமையான போக்குகளை குற்றவாளிக்கு எதிராக எடுக்கணும் என்பது இன்றைக்கு எல்லாரும். அத்வானியும் ஒரு தடவை சொல்லிவிட்டார். அத்வானியும் சொன்னார். ஆனா இஸ்லாம்ங்கிற வார்த்தையை ஒரு அலர்ஜினால அரபு நாட்டு சட்டம் வேணும்னாரு. அத்வானி என்ன சொன்னாரு? நாட்டில் குற்றங்கள் குறைய வேண்டுமானால் அரபு நாட்டு சட்டம் இங்கே வர வேண்டும், அதான் இஸ்லாம் சட்டம். அவனுக்கு அரபு நாட்டு சட்டங்கிற வார்த்தையை மாத்திரம் இஸ்லாம் சட்டம் இல்லைன்னு ஆயிருமா? அப்ப இந்த மாதிரியாக எதை சொன்னாலும் இவங்க முட்டிட்டு குனிகிறாங்க பாருங்களேன். நம்ம முட்டாமே குனிகிற இஸ்லாம், அதான் விஷயம். இவன் என்ன செய்வான்? ஒரு சின்ன நிலை இருக்கிறது, கதவு இருக்கிறது, போய் வேகமா இடிச்சுட்டு அப்புறம் குனிஞ்சு நன்மை, இடிச்சு மண்டையை உடைச்சிட்டு குனிகிறாங்க. நம்ம என்ன செய்யறோம்? போகும்போது கரெக்டா குனிஞ்சு போயிடும். இஸ்லாம்ங்கிறது பாதிப்பு வராம தடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சட்டத்தை தந்திருக்கிறது. மற்றவர்களா என்ன செய்யறாங்கன்னா 10 பேர் செத்த பிறகு ஆமா மாத்தத்தான் வேணும், கொலை அதிகமா போன பிறகு நம்ம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும், போன உயிரை காப்பாற்ற இயலுமா? அப்ப இந்த மாதிரி பின்னாடி இவர்கள் வழங்கக்கூடியதை எல்லாம் முன்கூட்டியே சொல்லி இருப்பதன் மூலமாக இது இறைவனுடைய மார்க்கம் என்று நிரூபணமாகிறது. கண்டிப்பாக இந்த கொள்கை உலகத்தை எல்லாம் திரும்பி பார்க்க வைக்கும். நீங்கள் பிரச்சாரம் செய்யாவிட்டாலும் சரி, நீங்கள் மெஷினரி ஒர்க் பார்க்காவிட்டாலும் சரி, நீங்கள் ஒழுங்காக நடக்காவிட்டாலும் சரி, இந்த இஸ்லாம் ஒவ்வொருவரையும் திரும்பி பார்க்க வைக்கும். இதைவிட மோசமாக மற்ற நம்பிக்கைகள் இருக்கிற காரணத்தினால் இதை நோக்கித்தான் அவர்கள் திரும்புவார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு போப்பாண்டவர் பயப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகைய சிறந்த மார்க்கத்திலே நம்மை வாரிசு முறையில தந்ததற்காக வேண்டி நன்றி செலுத்தி இப்படி ஒரு அழகான மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம், பெருமைப்படுற மார்க்கத்தில் இருக்கிறோம், எவனாலையும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத மார்க்கத்தில் இருக்கிறோம், அறிவை அடகு வைக்காத ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம், சுரண்ட முடியாத மார்க்கத்தில் இருக்கிறோம், ஏமாற்ற முடியாத மார்க்கத்தில் இருக்கிறோம், யாருக்கும் எந்த ஒரு கொடுமையும் செய்யாத மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று பெருமைப்பட வேண்டும். அப்படி பெருமைப்பட்டு இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.